தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். இருக்கிறார்கள், ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், முதலமைச்சராக இருக்கிறார்கள், அதனாலதான் பொறுமையாக இருக்கிறார்கள். அதை எண்ணிக்கொண்டு என்ன இவர் என்ன அரசியல் அவதூறுகளோ இல்ல அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு கூறும்போது நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அருண்ன்ற ஒருத்தர் இந்த மாதிரி துரைமுருகன்றவர் ஜாதி பேரை சொல்லி இழிவாக பேசுகிறார் என்று ஒரு புகார் கொடுத்ததுனாலதான் அரசு நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணது. ஆனா ஒரு தலைவனாக இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா கருத்துரிமை பறிக்கப்படுதுன்றாரு. அவர் பேசிய வார்த்தை அவர் இயக்கிய சீமான் இயக்கிய தம்பி படத்துல அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினதுக்கு இதே சீமானவர்கள் அன்று எல்லாத்துக்கும் முன்னாலேயும் ஒரு சமுதாயத்தினை குறிக்கிற சொல்லுன்னு தெரியாது, நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சவர் தான். இனி இதுமேல் நடக்கான்னு வேற அன்னைக்கு சொன்னார். ஆனா மீண்டும் அதே வார்த்தையை இவர் வாயினாலையும் சொல்றாரு. இது நம்முடைய பட்டியல்ல 15வது ஜாதியாக அந்த சொல் இருப்பது கூட இவருக்கு தெரியாதல்ல, தெரியும். வாய்க்கு வந்ததை பேசிட்டு போறோன்றது நம்ம இதுல இருந்து தெரிய முடிகிறது. அதே வார்த்தை இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு. அவர் தொண்டர் சொன்னதை இவர் மீண்டும் சொல்லிட்டு கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது தலைவனுக்கு ஒரு அழகல்ல, தலைவனுக்குரிய பண்பும் அல்ல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும், ஜாதி ரீதியா மத ரீதியா பிரச்சனை உண்டாக்கக்கூடியவராக தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஏன்னா ஒரு முறை பேசியிருக்கிறாரு, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறோம், இந்த கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும். ஆனா அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாகி நீண்ட காலம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு ஒரு அறிக்கையில். இப்படி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பழி சொல்லி பேசுகிறார். ஒரு ஈரோடு இடைத்தேர்தல் என்ன பேசினார்னா, தூய்மை பணியாளர்லாம் தெலுங்குல இருந்து வந்தவங்க, அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களை கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா தமிழ் குடின்னு பேசுறவங்க எப்படி ஒரு ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துறான்றத இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி பேசி வருகிற சீமானவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய சொற்கள் முன்னும் பின்னாக இது ஒன்னே எடுத்துக்கலாம். நம்ம இந்த வார்த்தையை சொல்லி பேசினதா இருந்தாலும் சரி, கலைஞரை பற்றி பேசினதா இருந்தாலும் சரி, நிறைய தருணங்களை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, அடுத்த வருஷம் ஒண்ணு பேசுறாரு. அதனால அவருடைய மனநிலையை அவர் சோதிப்பது நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மாதிரி பேசுனதும் கைது பண்ணிடுவீங்களா? இது கருத்துரிமை தானே. சவுக்கு சங்கரை ஏன் கைது பண்ணீங்க, பெலிக்ஸ் ஏன் கைது பண்ணீங்கன்றாங்க. அதுல பெண் காவலர்களையும் உயர் அதிகாரிகளையும் தவறாக சித்தரிச்சு பேசுறாரு, தவறான முறையில இணைத்து பேசுகிறார். அதற்கு பெண் காவலர்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க. புகார் கொடுத்ததுனால அந்த கைது நடந்திருக்கு, அது வழக்கு நடக்குது, நீதிமன்றத்துல வழக்கு நடக்கு, நீதிமன்றம் பார்த்துட்டு இருக்கு. அதை அப்ப இவர் நியாயப்படுத்தி பேசுறாரா? இப்ப பெண் காவலர்களை தவறா சொன்ன இவர் ஏத்துக்கிறாரா? ஆகவே அந்த நேரத்துக்கு என்னன்னா வாய்க்கு வந்தது பேசுவோன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழக கருத்து நம்மளுடைய இதுக்கு சப்போர்ட்டா கருத்துரிமை பறிக்கப்படுதுன்னு உடனே பேசுறாரு. கருத்துரிமைன்றது எவ்வளவோ அரசியல் வேறுபாடுகள் இருக்குது, கட்சி வேறுபாடுகள் உண்டு, கொள்கை வேறுபாடுகள் உண்டு. ஆனா இது மாதிரி தனிப்பட்ட முறையில தவறான சொற்களை உபயோகப்படுத்தி பண்றது, ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றது, வேணுமனே பிரச்சனை உண்டாகட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கணும்ன்றது பேசுறது இது ஏற்கத்தக்கதல்ல. நிச்சயமாக எங்களுடைய தலைவர் ஒரு பொறுப்பான முதலமைச்சராக இருக்கிறதுனாலதான் கட்சி தொண்டர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய தவறான தகவல்களை, நிறைவேற்ற முடியாத செயல்களை, நடைமுறைக்கு சாத்தியப்படாத செயல்களை எல்லாம் அடுக்குமொழியில பேசி தவறாக சமுதாயத்தையும் சமூகத்தையும் நம்ம தமிழ் சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டா வைக்க விரும்புறேன். அதே போல அவருக்கு பணம், அவருடைய கட்சிக்கு பணம் எல்லாம் எங்க இருந்து வாங்குறான்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவுல பல்வேறு நிதி அவர் நன்கொடையாக அவருடைய கட்சிக்கு பெற்று வருகிறார். அதனால எப்படி இலங்கையில நம்ம ராஜபக்சே எதிர்க்கிறோமோ அதுபோல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் திமுக தலைவர்களையும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதனால நம்முடைய நாம் தமிழர் நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும்.
அரசியல் அறவேக்காடுத்தனமாக பேசக்கூடாது, அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார். தமிழ் சமூகத்தை தவறான தகவல் மூலம் அவர் தவறாக வழிநடத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொண்டு, பச்சுவந்தி போல இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு, இன்னைக்கு இவர் ஆதரிச்சு பேசுற நாளைக்கு மாற்றி பேசுறது, எதிர்த்து பேச, அவர் தான் பேசியது என்னவென்றே அவர் தெரியாதபடி பேசி வருகிறார் என்பதை நான் கூறிக்கொண்டு, இவர்கள் அரசியல் தலைவருக்கே தகுதியானவர் அல்ல, அரசியல் பண்பு அற்றவர், தரமில்லாத ஒரு அரசியல் நடத்தி வருகிறார். இவர் எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையே கிடையாது. நிச்சயமாக தமிழ்நாடு உள்ளவரை முத்தமிழர் கலைஞருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. சொல்லிட்டோம்ல, எங்களுடைய தலைவர் பொறுப்பான ஒரு முதலமைச்சர் இல்லையா, ஆளுங்கட்சி. அதனால எங்களுடைய முதலமைச்சருடைய அந்த கண் அசைவுக்கு ஏற்பதான் எங்களுடைய தோழர்கள் தொண்டர்கள் செயல்படுவார்கள். புகார் அளிக்கும், இப்ப அவர் ஒரு சமுதாயத்தை பத்தி பேசியிருக்கிறாருங்க. புகார் அளிச்சா நிச்சயமாக வழக்கு போடுவாங்க. அது ரொட்டீனா காவல்துறை நடவடிக்கை எடுத்துதான் வருகிறது. சொன்ன அவர் மனநிலையை சோதிப்பது நல்லதுன்னு சொன்ன இல்லையா? வேறங்க, தேங்க்யூ, நன்றி. தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கருணாநிதி குறித்து நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் மற்றும் சீமான் உள்ளிட்டோர் பேசியது குறித்து பல்வேறு விமர்சனங்களை கீதா ஜீவன் முன்வைத்திருக்கிறார். தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.